குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஷின். NH3 ப்ளஸ் HCl, NO ப்ளஸ் O2, N2 ப்ளஸ் O2, SO2 Cl2. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் எது இந்த 4 மிக்சரில் எந்த மிக்சருக்கு அப்ளிகபிள் ஆகும்? இப்போ நான் இது ஒர்க் அவுட் பண்ணும்போது ரியாக்டிங் கேஸஸ், நான் ரியாக்டிங் கேஸஸ் அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்டிங் கேஸஸ்லாம் எதுன்னு தெரியணும். ரியாக்டிங் கேஸஸ் பார்த்திங்கன்னா F2, Cl2, Br2, CO, O3, SO2, H2S, HCl, NO2 இதெல்லாம் ரியாக்டிங் கேஸஸ். ரியாக்டிங் கேஸஸ்க்கு டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்ளிகபிள் ஆகாது. P total is not equal to PA ப்ளஸ் PB ப்ளஸ் PC அந்த மாதிரி வரும். பண்ணுங்க. சப்போஸ் இந்த நான் ரியாக்டிங் கேஸஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா O2, N2, HE, ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, H2O வேப்பரில் இருந்தால் இதெல்லாம் நான் ரியாக்டிவ் வந்துடும். இப்போது இந்த டிப்ஸை வச்சுக்கிட்டு இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும் பாருங்கள். எக்ஸப்ஷனல் மிக்சர் மட்டும் பாருங்கள். COO2, NOO2 இதில் O2 நான் ரியாக்டிங் கேஸஸாக இருந்தால் கூட இது ரியாக்டிங்காக தான் வரும். அதனால் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்ளிகபிள் இருக்காது. ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியாக்டிங் கேஸஸ், நான் ரியாக்டிங் கேஸஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷனல். இதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ NH3 ரியாக்டிவ், HC ரியாக்டிவ். ஸோ டால்டன்ஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். NO இஸ் ரியாக்டிவ், O2 இஸ் நான் ரியாக்டிவ். இதை நெட் பார்த்திங்கன்னா நான் ரியாக்டிவ் தான். அதனால் டால்டன் லா இஸ் அப்ளிகபிள். ஆனால் எக்ஸப்ஷனல் கேஸ் நான் சொல்லியிருக்கேன் NO ப்ளஸ் O2. அதனால் டால்டன்ஸ் லா இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. SO2 Cl2 இதுவும் ரியாக்டிங் கேஸு. இதோட ரியாக்டிங் கேஸ் 2 ரியாக்ட் ஆகும். அதனால் டால்டன்ஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். இதில் பார்த்திங்கன்னா N2வும் O2வும் நான் ரியாக்டிங். ஸோ இதில் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்ளிகபிள் ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் N2 ப்ளஸ் O2. தேங்க்யூ சில்ட்ரன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.